புதிதாக ஏற்பட்டுள்ள தற்குறி அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சர்களுடைய நிலையும் அறியாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினருடைய நிலையும் அறியாமல் தேர்தலில் அவசர கோலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் நியமித்ததன் பலனாக இன்றைக்கு ஒரு அமைச்சரின் பின்னணியை பார்த்தால் குடும்பத்தையே கையிலே உருட்டைக்கட்டை வைத்துக்கொண்டு அடித்து நொறுக்குகின்ற அமைச்சர் ஒரு அமைச்சர் பார்த்தால் குழந்தைகளுடன் காலை பிடித்து பாலியல் சீண்டல் செய்கின்ற அமைச்சர் ஒரு அமைச்சரை பார்த்தால் வாய் திறந்தாலே அண்டப்புழுகு ஆகாச புழுகு என்பார்கள். ஆனால் இவன் ஜமக்காலம் மட்டுமல்ல, தார்பாயிலே வடிகட்டிய புழுகை புழுகி கொண்டிருக்கின்ற இன்னொரு அமைச்சர் லாட்டரி மாஃபியா. அவர் இப்பொழுது எதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தோமோ அந்த போராட்டத்திற்காக அவருடைய முதலமைச்சர் அவர்கள் ஓடிய மாரத்தான் போட்டி இதுவரையில் கின்னஸ் ரெக்கார்ட் பதித்திருக்கிறது என்று கூறினார். சற்று 10-15 நிமிடங்களிலே நெட்டிசன்கள் வெளுத்து வாங்கிவிட்டார்கள். ஏற்கனவே 21 கிலோமீட்டர் ஓடிய முதலமைச்சர்களும் உண்டு, அதிபர்களும் உண்டு என்று எடுத்து கூறினார்கள். இப்படி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர். இன்னொரு அமைச்சர் 8 முறை 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் என்பவர், சட்டமன்றத்திலே எழுந்தாலே எது பேசுவதென்று தெரியாமல் பேசுபவர். நேற்றைக்கு முன்தினம் பள்ளி மாணவர்களுடைய அடையாள அட்டையிலே ஜாதி பெயர் இடம்பெறும் என்றார். எதிர்ப்பு வலுத்தவுடன் இல்லை நான் அப்படி சொல்லவில்லை என்று அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடித்தார். இப்படி பல்ட்டிகள் அடிப்பவர்களும் தார்பாயிலே வடிகட்டுகின்ற பொய்களை கூறுபவர்களும் லாட்டரி மாஃபியாக்களும் நிறைந்த இந்த மந்திரி சபையிலே உயிர்கொல்லி மருந்தான போதை கொகைன் பயன்படுத்திய சரத் என்ற ஒரு அமைச்சருடைய செயல்பாட்டை கண்டித்து அவர் மீது உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நிமிர்ந்த நன்னடையோடு நேர்கொண்ட பார்வையோடு திகழ்கின்ற எங்கள் முதல்வர் அவர்கள் அவர் மீது வைத்த கோரிக்கைகள் 3. 1, போதைப் பொருள் பயன்படுத்தியதற்காக அவர் மீது போதை தடுப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2வது, அவரை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். 3வது, அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளுக்காக மாண்புமிகு தமிழகத்தினுடைய எந்நாளும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனாக இருந்து மக்களின் இதயத்திலே சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் உயிரினும் மேலான தலைவர் அவர்கள் அறிவித்த அறிவிப்புக்கிணங்க இன்றைய தினம் மாணவரணியின் சார்பில் அன்பு சகோதரி வீரமணி அவர்களுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருந்தோம். நாங்களும் 45 ஆண்டு காலமாக அரசியலிலே பயணிப்பவர்கள். இப்படி ஆர்ப்பாட்டங்கள் தருகின்ற பொழுது காவல்துறை அங்கு ஏற்கனவே ஆர்ப்பாட்டத்திற்கு யாராவது அனுமதி கேட்டிருந்தால் மறுப்பார்கள், அல்லது வேறு இடங்களை தேர்வு செய்யுங்கள் என்பார்கள். அந்த வகையிலே நாங்கள் கலெக்டர் அலுவலகத்தின் அருகிலே ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டிருந்தோம். அது இயலாது என்ற காரணத்தினால் ராஜரத்னம் ஸ்டேடியம் என்று அனுமதி தந்திருந்தோம். விடிகாலையிலே அதற்குண்டான அனுமதியை மறுத்ததோடு அல்லாமல் அங்கே மேடை அமைக்கின்ற பணி, கொடி கட்டுகின்ற பணி மற்றும் ஒலி அமைக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருந்தவர்களை அராஜகமாக அடித்து கைது நடவடிக்கையிலே ஈடுபட்டார்கள். அந்த இடத்திலே இந்த பணிகளை மேற்கொண்டிருந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்களையும் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தமிழன் பிரசன்னா அவர்களையும் பகுதி கழக செயலாளர்கள் அன்றிற்கினிய சுதாகர் அவர்களையும் வேலு அவர்களையும் அந்த மாவட்டத்துடைய மாணவரணி அமைப்பாளர் ரஞ்சித் விஜயபாலன் அவர்களையும் கழுத்தை பிடித்து தரதர என்று இழுத்து சென்று காலை 6 மணியிலே கைது செய்தார்கள். அனுமதிக்கப்பட்ட இடத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தால் 1 மணி நேரத்திற்குள்ளாக அந்த ஆர்ப்பாட்டம் அரசினுடைய கவனத்தை கேளா காதினராக இருக்கின்ற முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஆர்ப்பாட்டத்தை முடித்திருப்போம். அடக்க வேண்டுமென்று திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி நினைத்தாலும் சரி, துள்ளி குதித்து வருகின்ற வேளாக திராவிட முன்னேற்ற கழகம் பாயும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் திடீர் முற்றுகை போராட்டமாக
காவல்துறை திணறுகின்ற வகையில் மறியலிலே ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கு வாகனங்களை ஏற்பாடு செய்ய முடியாத அளவிற்கு 2 மணி நேரம் நம்முடைய டவுட்டன் அருகிலே மிகப்பெரிய பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய அன்றைக்கினிய மேயர் போன்றவர்கள் முன்னிலையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி காட்டியிருக்கின்றோம். கைது நடவடிக்கையிலே ஈடுபட்டவர்கள் 2000 பேர் என்றால் காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் காலையிலே இருந்து இதுவரையில் 690 பேர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது திட்டமிடாமல் திடீரென்று ஏற்படுத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்திலே இவ்வளவு பெருந்திரளாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் தோழனும் பொதுமக்களும் உணர்வோடு உயிர்ப்போடு இருக்கிறார்கள் என்றால் திட்டமிட்டால் இந்த போராட்டத்திற்கு சிறை கொள்ளாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது அடிக்கின்ற மழையால் கரைந்து போகின்ற மண்ணாங்கட்டி கூட்டம் அல்ல, அடிக்கின்ற தூசுக்காற்றால் பறக்கின்ற பேப்பர் அல்ல, கொள்கையால் உயர்ந்து நிற்கின்ற இமயத்தின் உயரத்தை கொண்ட உறுதிமிக்க தலைவர் மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர், மக்களின் மனதிலே எந்நாளும் முதலமைச்சராக இருக்கின்ற எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இயக்குகின்ற இயக்கம் என்பதால் இந்த இயக்கத்தை தொட்டு பார்க்கவோ ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ முடியாது என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் வைத்த வாதங்களை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆட்சி வந்தவுடன் பெண்கள் பாதுகாப்பு முன்னுரிமை என்றார். இன்றைக்கு நாளொரு மேனியுமாக 3 வயது குழந்தையும் பாலியல் கொடுமைக்கு ஆளாகின்றார்கள், 80 வயது மூதாட்டியும் பாலியல் கொடுமைக்கு ஆளாகின்றார்கள். இது குறித்து தெளிவாக எங்களுடைய மேயரும் எங்களுடைய மாணவரணி செயலாளர் வீரமணி அவர்களும் தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். அதுவே போதுமானது. வன்முறைகள், அடக்குமுறைகள், அபலைக்குரங்கள், அபாய குரல்கள் எங்கு கேட்டாலும் அதற்கு கரம் நீட்டுபவர், குரல் கொடுப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர், எங்கள் மனதிலே வாழுகின்ற எந்நாளும் முதல்வராக கருதுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.